பசுமையை நேசிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான பூச்செடி வளர்ப்பு, அதை எப்படி வளர்க்குறது, அதை எப்படி கேர் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பூச்செடி என்னன்ட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த செடியோட பேர் பிரைடல் பொக்கேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா clematis வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கொடி வகையை சார்ந்த செடி. இது ஒரு சின்ன செடி தான். நான் வாங்கி ஒரு 2-3 மந்த்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளேயுமே நல்ல பூ வந்திருக்குது பார்த்துக்கோங்க. அதனால தான் சரி ஒரு சின்ன வீடியோ பண்ணலான்னு தான் இந்த ஒரு வீடியோ. இந்த செடியை நான் எப்படி வளர்த்தேன் அப்படின்ற என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இது கொடி வகையை சார்ந்த செடின்றதுனால இதை ஏதாவது பக்கத்தில் தூணில் இல்லைன்னா கம்பில் கட்டி மேலே படர்த்தி விடலாம். இல்லை காம்பவுண்டு வால்கள்லையுமே கீழே வச்சு காம்பவுண்டு வாலில் நல்லா படர்த்தி விடலாம். இடம் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு தொட்டியில் 12 இன்ச் தொட்டியில் கூட வச்சு வளர்க்கலாம். கிரவுண்டில் வச்சு வளர்த்தா நல்லா பெருசாக நிறைய பூக்களோட நல்லா அருமையாக வாசனை நல்லா அருமையாக வரும். ஆனால் இது இடம் இல்லாதவங்க இந்த மாதிரி தொட்டியில் வளர்க்கலாம். நான் ஒரு 20 லிட்டரு வாட்டர் கேனில் தான், பழைய வாட்டர் கேனில் தான் இந்த செடியை வச்சுருக்கேன். இந்த செடி வச்சு இப்போ எனக்கு செகண்ட் டைமாக பூக்குது. முதல்ல பூக்கும்போது கம்மியாக தான் பூத்தது. பூக்கும்போதேமோ அதோட ஒரு ஸ்டெம் ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக கொத்தாக பூத்துருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் பிரைடல் பொக்கேன்னு இதுக்கு பேர் வந்திருக்குது. இது க்ரீப்பர்ன்றனால ஒரு தொட்டியில் வச்சு இந்த மாதிரி சைடில் கம்பு சப்போர்ட் கொடுத்து நல்லா சுற்றி விட்டாலே அதிலே சுற்றி அப்படியே படர்ந்து வளர்ந்துரும். இந்த செடி இந்த செடி வளர்க்குறதுக்கு மண் கலவைனா 30% கொக்கோ பீட்டு, 30% மாட்டுச்சாண உரம், 30% நல்ல செம்மண், ஒரு 10%க்கு மணல் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி நல்லா தங்காமல் நல்லா ட்ரைன் அவுட் ஆயிரும். அதனால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, வேரல்கள் தடுக்கிறதுக்காக கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு சேர்த்து நான் அந்த மாதிரி மண் கலவையில் தான் வச்சேன். நல்லா வளர்ந்து வருது. இப்போது செடிக்கு சூரிய வெளிச்சம் நல்லா இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி பூக்கள் இதில் பூக்கும். அதனால் ஃபுல் சன்லைட் இருக்கிற இடத்துல வைக்கணும். உரங்கள் நார்மலாக ஆர்கானிக்கும் கொடுக்கலாம், இன்ஆர்கானிக்கும் கொடுக்கலாம். நான் இதுக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு 3 நாள் ஊற வச்சு அந்த தண்ணியில் 1 லிட்டர் தண்ணிக்கு 10 லிட்டர் தண்ணீர் கலந்து அந்த எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி தான் இதுக்கும் கொடுத்தேன். அப்புறம் மாட்டுச்சாண உரம் 15 days ஒன்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் உரம் மற்ற செடிகளுக்கு கொடுக்கும்போது இதுக்கு கொடுத்தாலே போதும், நல்லா பூத்து வருது. பூச்சி தாக்குதல்லாம் இந்த செடிக்கு பெருசாக ஒன்றும் வரல. மாவு பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி வந்ததுன்னா எக்ஸோடஸ் 1 ml 1 லிட்டர் தண்ணியில் கலந்து இந்த த்ரிப்ஸ் பிரச்சனைக்கெல்லாம் நம்ம தெளிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கு கொடுத்தாலே போதும். இது ரோஸ் மாதிரி ஹெவி ஃபீடர் இல்லைனாலும் அப்பப்போ ஏதாவது உரங்கள் கொடுத்தா இந்த மாதிரி நல்லா வெள்ளை கலரில் நல்லா பூக்கும். இதுலேயுமே 2 கலர் இருக்குது. என்கிட்டயுமே இன்னொரு எல்லோ கலர் இருக்குது. இதே மாதிரி உள்ள எல்லோ கலர் இருக்குது. ஆனால் அதில் இன்னும் பூ வரல. இந்த செடியுமே ப்ரொப்பகேட் பண்ணுறது ஸ்டெம் கட்டிங்கில் தான் ப்ரொப்பகேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. நான் ப்ரொப்பகேட் பண்ணதில்லை. நான் ஒரு சின்ன செடியாக நர்சரியில் தான் வாங்கினேன், லோக்கல் நர்சரியில் தான் வாங்கினேன். பிரைடல் பொக்கே இல்லைனா clematis வைன் இல்லைன்னா இந்த பூ பார்த்து இந்த செடி கொடுங்கன்னாலே கொடுத்துருவாங்க. 50 ரூபான்னு தான் இந்த செடி வாங்கினேன். கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தால் 70 ரூபா 80 ரூபா சொல்கிறாங்க. 50 rupeesக்கு வாங்கி கிடைக்கிற செடியை நம்ம வாங்கி வளர்க்கலாம். தோட்டத்தில் எப்போயுமே பூ இருக்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டோட என்ட்ரன்ஸில் இந்த செடியை வச்சு வளர்க்கலாம். நல்ல மனம் இருக்குது. பூக்கும்போது சாயங்காலம் அந்த பூ விரியும் போது நல்ல ஸ்மெல் இருக்குது. வருடம் முழுவதுமே பூக்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செடியை நம்ம வளர்க்கலாம். பிகினர்ஸ் ஈஸியாக வளர்க்கலாம். இது பெருசாக இதுக்கு மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. இந்த செடி தேனீக்களையுமே நல்லா அட்ராக்ட் பண்ணுறதுனால மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கும் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இந்த செடி வளர்க்குறது பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் தொட்டு விட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் நண்பர்களே.